கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் கர்த்தர் இந்த நாளை தந்தபடியால் என் ஆண்டவரை நன்றியோடு சோதரிக்கிறேன். உலகமெங்கும் இந்த பரிசுத்த நாளிலே தேவ ஜனங்கள் ஆண்டவரை மேம்படுத்தும் போது நமக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் கர்த்தர் நல்ல இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறபடியாக ஆண்டவரை நன்றியோடு சோதரிக்கிறேன். உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பேசுவதற்கு முன்னே ஒரு பாடலுடைய சில அடிகளை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக செல்வோம். எனக்காய் கருதுபவன், பாரங்கள் வகிക്കുന്നவன், என்னை கைவிடாதவன், இயேசுவின் கூட உண்டு என்ற பாடல். എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്. എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ഘോരമസോദനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമസോദനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ നടത്തുന്നതേ സുഭദ്രേ, ഞാനവൻ കരങ്ങളിലാ. നടത്തുന്നതേ സുഭദ്രേ, ഞാനവൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്കനുകൂലോ അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്കനുകൂലോ അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവമാനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും. ദൈവമാനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. നമ്മളെല്ലാവരും കണ്ണുകളെ മൂടി ദൈവ സമൂഹത്തിൽ ആണ്ടവരെ இந்த பரிசுத்த நாளில் என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் ஒரு இருதயத்தை திறந்து
ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பரிசுத்த நாள் பகல் வேளைக்காய் நன்றியோடு சூத்திருக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படி நீர் எங்கள் செய்த மேலான இரக்கங்களுக்காய் வந்து சோதனை. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க தந்த நல்ல வேளைக்காய் நேரத்திற்காய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, பேசுவதற்கு அடிமையும் கேட்பதற்கு ஜனங்களுடைய உள்ளங்களை திறந்தளிக்கிறார். அந்த கிருபையினால் நிரப்பியவர்களும் சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த குட் நியூஸ் டிவி சேனல் மூலமாய் யூடியூப் வழியாக பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வசனத்திலிருந்து சங்கீத புஸ்தகங்கள் 14, 5, 6 வசனங்களை நாம் தியானத்துக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நல்ல பங்கு தேவை என்று நாம் விரும்பும் நல்ல ஆசீர்வாதமான அனுபவம், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு ஆசை மருமக்களாகி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அமிதமாய் ஆசைப்படுவது தவறல்ல. ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருப்பார்களானால் அல்லது 2 பிள்ளைகள் இருப்பார்களானால் தகப்பனுடைய ஆஸ்தியை பங்கு வைக்கும் போது இது நல்ல பங்கு, அந்த பங்கு எனக்கு கிடைக்காதா என்று மற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயங்களிலே எண்ணம் கொள்ளுகிறது உண்டு. தன்னுடைய கண்களை நல்ல பங்குக்கு நேராக திருப்பிக் கொள்வார்கள். இது நல்ல பங்கா இருக்குது, அது எனக்கு கிடைக்குமா என்று உள்ளத்திலே எண்ணம் கொள்வோம். அது இயற்கையான ஒன்று. இங்கே தேவ மனிதனாயிருக்கிற தாவீதும் தன்னுடைய இருதயத்திலே சொல்லுகிறார், எனக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. அந்த பங்கு யார் தெரியுமா? என் ஆண்டவர், என் கர்த்தர் என்று. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே நாம் எந்த பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? வேத புஸ்தகத்தில் சிலர் தன்னுடைய கண்களை பங்கு தேடுகிற அனுபவத்தை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 2 பேர் நிற்கிறார்கள். ஒருவர் தேவ மனிதனாயிருக்கிற ஆபிரகாம், இனி ஒருவர் அவருடைய அண்ணனுடைய மகனாயிருக்கிற லோத். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மெசொப்பொத்தேமியா நகரத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த கானானுக்கு நேராய் சென்று கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உடைய ஆஸ்தி திரளா இருந்தது. அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரோடு சேர்ந்ததான லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2
பேருடைய ஆஸ்திகளும் பூமி கொள்ளாதிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஆஸ்திகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டாம், பூமி அவருடைய ஆஸ்தியால் நிரம்பி இருந்தது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தை நாம் விரிவாய் வாசிப்போமானால் அவைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு சமயம் வாய்த்தால் நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். இப்பொழுது 2 எஜமான்களுடைய வேலைக்காரர்களும் ஒன்றாக ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மாறி மாறி வாக்குவாதங்கள் வருகிறது சகஜமே. அந்த ஆடுகளும் இந்த ஆடுகளும் கலந்து சில நேரங்களில் தண்ணீர் குடிக்கிறதும் மேய்ச்சலை மேய்வதும் இப்படி இருப்பதனாலே இவருடைய மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. இந்த வாக்குவாதங்கள் ஆபிரகாமுடைய காதிலேயும் வெட்டியது. இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாக இருக்கிற, தன்னுடைய சகோதரனை போல வைத்திருக்கிற லோத்தை அழைத்து இந்த காரியங்களை சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஏராளமான ஆஸ்தியை தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் அமைந்திருக்கிறது. 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அன்போடு தன்னுடைய சகோதரனாக இருக்கிற லோத்தனிடத்தில் சொல்லுகிறார். நம்முடைய ஆஸ்திகள் பூமி தாங்கக்கூடாத அனுபவத்தில் இருக்கிறது. இப்படியே செல்வோமானால் நமக்குள்ளே பிரிவினையும் வாக்குவாதங்களும் கடந்து வரும். ஆகவே நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று வாய்ப்பை லோத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது வாய்ப்பை நாமே எடுத்துக்கொள்வதுண்டு. மற்றவர்களை நம்முடைய சகோதரர்களாக மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிற வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே அநேக குடும்பங்களில் இன்னைக்கு வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் அடிகளும் கேஸுகளும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்டுகளிலையும் இருக்கிறதை பார்க்க முடியும். விட்டுக் கொடுக்கிற அனுபவம் இல்லாததா? அதுபோலவே குடும்பத்திலேயும் கூட புருஷன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்ற அனுபவத்தில் விட்டுக் கொடுப்பதற்கு மனமற்றவர்களாக இருப்பதனால் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் சண்டைகளும் கடந்து வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட சீர்கட்டு போகிற அளவிற்கு கொண்டு நடந்து கொண்டிருக்கிற அனுபவங்களை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியும். உங்களோடு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒன்று, நம்முடைய விசுவாசிகள் தரப்பாக இருக்கிற ஆபிரகாமை முன்மாதிரியாய் வைத்து நாம் நம்முடைய இதயத்தை சிந்தனைக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த பகல் வேளையில் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டு வருவோமானால் நிச்சயமாய் நம்முடைய பௌதிக வாழ்க்கையிலே சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் புரிந்து கொண்டு பிரிந்து அப்படியே விட்டு செல்வதல்ல, விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இங்கே முன்மாதிரியாக வைக்கப்படுகிறது. இப்பொழுது லோத்து என்ன செய்கிறான்? ஆபிரகாம் தெய்வ மனிதனாக ஆண்டவரை ஆராதிப்பதை தன்னுடைய கண்களிலேயும் தன்னுடைய அனுபவத்திலேயும் கண்டு கொண்டதான
இந்த லோத்து கூட தன்னுடைய கண்களுக்கு இன்பமானவைகளை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய இருதயத்துக்கு இன்பமானவைகளை தேர்ந்தெடுக்கிறார். தான் ஆராதித்து வைத்த ஆண்டவரை அவன் அந்த நிமிஷத்தில் மறந்து விட்டார். உலகத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறார். 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமை கோமாராவை அழைக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தோட்டமாக இருக்கிற ஏதேனை போல அன்றைக்கு இருந்ததான நல்ல செழிப்புள்ள இடமாயிருக்கிற எகிப்தை போல செழிப்பான ஆசீர்வாதமாய் இருக்க கண்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கண்களுக்கு இன்பமானவைகள், உன்னுடைய கண்களில் நீ எவைகளை மேன்மையாக காண்கிறாயோ அது உனக்கு ஒருவேளை ஏதேன் தோட்டத்தை போல அல்லது எகிப்து தேசத்தை போல இவ்வளவு அருமையாய் இருக்கிறது என்று இன்பமாய் இருக்கும் என்றால் அது உன்னை அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லும். லோத்து தன்னுடைய சகோதரனிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை, தான் ஆராதித்து வந்த தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிற பழக்கம் உனக்கு உண்டோ? நீ செய்கிற செய்கைகளில், நீ செல்கிற யாத்திரைகளில், நீ வாழ்கிற வாழ்க்கையில் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிற பழக்கம் உனக்கு இருக்கிறதா? இந்த லோத்து அமிதமாய் செய்யாமல் தன்னுடைய மன விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த சோதோம் குமார பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான். தன்னுடைய கண்களுக்கு இன்பமானவைகளை அவன் தெரிந்து கொண்டான். உன்னுடைய இருதயத்தில் கண்களுக்கு இன்பமானவைகளை நீ தெரிந்து கொள்ள உனக்கு மனமாய் இருக்குமானால் நிச்சயமாய் அது அழிவிலே கொண்டு செல்லும். பக்தன் பழைய பாட்டில் ஒரு பாடலில் ஒரு அடியை விதமாய் பாடுகிறார். மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ, மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய் தருணம், உணர்ந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இந்த உலகம் உன்னை பாவத்துக்கு நேராக இழுத்து செல்லும், அழிவுக்கு நேராக இழுத்து செல்லும். உடைய கண்களுக்கு இன்பமானவைகளை நீ தேடி செல்வாயானால் நிச்சயமாய் அது ஆசீர்வாதத்திற்குள்ள வழியாய் இருக்காது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எதுவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. நீ உன்னுடைய மன விருப்பத்தின்படி செல்லுகிற வாழ்வு, உன்னுடைய கண்களுக்கு இன்பமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறதான அனுபவம் உனக்கு இளைப்பாறுதலை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை முடிவிலே கொண்டு வராது. ஒருவேளை தற்காலிகமாக ஒரு ஆசீர்வாதம் போல உனக்கு தோன்றினாலும் அதனுடைய முடிவு ஆசீர்வாதம் அல்ல. லோத்து அதை தெரிந்து கொண்டு அங்கே கடந்து சென்று அங்கே கூடாரம் போட்டு அங்கே வாசம் பண்ணினான். அங்கே அவனுடைய செல்வங்கள் குவிந்தன, அங்கே ஆடு மாடுகள் பெருகிற்று. ஆனால் சோதோம் குமார பட்டணத்தின் பாவம் தெய்வ சமூகத்தில் எட்டியது. ஆகவே கர்த்தர் சோதோம் குமார பட்டணத்தை அழித்து போட்டார் என்று
இன்னும் 2-3 அதிகாரங்களுக்கு பின்பு நாம் வாசித்தால் நமக்கு தென்படும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? லோத்து தன்னுடைய சமூகத்தினின்று அவன் கடந்து சென்ற பின்பு ஆபிரகாம் தெய்வ சமூகத்தில் பதினைந்தாவது வசனம் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, லோத்து தன்னை விட்டு கடந்து சென்ற பின்பு ஆபிரகாம் தெய்வ சமூகத்தில் தன்னுடைய பங்கு எது என்று கேட்க முழந்தால் போடுகிறார். ஆண்டவரை நீ பங்கு கேட்பாயானால், ஆண்டவரை நீ பங்காய் கொள்வாயானால், தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு பங்காய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் கர்த்தரை சுதந்திரமாய், கர்த்தரை பங்காய் தேர்ந்தெடுத்ததினால் அவன் அந்த கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நீ இருக்கிற இடத்தில் நின்று உன்னுடைய கண்களை ஏறெடுத்து வடக்கை, தெற்கை, கிழக்கை, மேற்கை நோக்கி பார். இவை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று ஒரு விசை கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான வேளை கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய கண்களுக்கு இன்பமானவைகளை நீ பங்காய் தெரிந்து கொண்டால் நிச்சயமாய் அழிவிலே சென்று சேர முடியும். ஆனால் ஆண்டவரை நீ பங்காய் எடுத்து ஆண்டவர் மூலமாய் கிடைக்கிற பங்கை நீ பெற்றுக்கொள்வாயானால் என்னென்னைக்கும் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆபிரகாமுக்கு கானானை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்தார். இன்றைக்கு அளவும் நம்முடைய கண்களுக்கு முன்னே இருக்கிற இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தவைகள், பங்காய் கொடுத்தவைகள். ஆகவே கர்த்தரை பங்காய் கொள்வோம். அடுத்ததாக இனி ஒருவரை, இன்னும் ஒரு நபரை கூட நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிப்போமானால், காலேப் தன்னுடைய மகளாய் இருக்கிற அக்சாளை ஒத்தேனியேல் என்கிறதான ஒரு வாலிபனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். பொதுவாக நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய செல்வத்தில் பங்கு கொடுக்கிறது வழக்கம். சில நேரங்களில் பெண்களுக்கு கொடுக்கிற பங்கை வரதட்சணை என்று கூட சொல்வது உண்டு. அது பங்கென்று வைத்துக் கொண்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக காலேப் தன்னுடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டதை தன்னுடைய மகளாகிய அக்சாளுக்கு கொடுத்தார். அக்சாள் தன்னுடைய தாக்குடைய வீட்டில் இருக்கிறது வரை எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அந்த பூமி வேண்டும், இந்த பூமி வேண்டும் என்று அவள் கேட்டதாய் வேத புஸ்தகத்திலே சொல்லப்படவில்லை. அவளுக்கு கொடுத்ததான பூமியான மகா வறட்சியான பூமி. வறட்சியான பூமியை தகப்பன் தன்னுடைய மகளாகிய அக்சாளுக்கு கொடுத்தார். திருமணமும் முடிந்தது. திருமணம் முடிந்து விருந்து வசனைகள் முடிந்து இப்போது அக்சாளுடைய புருஷனாக இருக்கிற ஒத்தேனியல் தன்னுடைய வீட்டிற்கு நேராக தன்னுடைய மனைவியாகிய அக்சாளை கோவேறு கழுதையில் ஏற்றி கொண்டு செல்கிறார். இன்னைக்கு இன்னோவா காரு, டாடா சுமோ, பல பல வாகனங்கள் திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது போல அந்த காலங்களில் கோவேறு கழுதை விசேஷமாக இருந்தது. ஆக அந்த கோவேறு கழுதையில் சேணம் வைத்து தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவருடைய இதயத்தில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. என் தகப்பன் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தார், என் தகப்பன் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தார். நான் இப்பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நேராக செல்ல போகிறேன். அந்த குடும்ப வாழ்க்கையில் செல்லும் போது நான் வறட்சியை கொண்டு சென்றால் அது ஆசீர்வாதமாக இருக்காதே என்று அவனுடைய இருதயத்துக்குள்ளே
அவள் எண்ணம் கொண்டாள். இப்பொழுது கோவேறு கழுதையில் சென்று புறப்படுகிற நேரத்தில் புறப்பட்டு ஒருவேளை 2-3 அடி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைப்போமே. அப்படி செல்லும் போது தன் புருஷனிடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள். நிறுத்துங்க, எனக்கு என்னுடைய தாப்பரிடத்தில் ஒரு வரம் கேட்க வேண்டியிருக்கிறது. நான் சற்று என்னுடைய தாப்பனை பார்க்க வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று கேட்டு அவன் அனுமதி கொடுத்து அவள் கோவேறு கழுதை விட்டு இறங்கி தன்னுடைய தாப்பனிடத்திலே கடந்து வந்தாள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வறட்சியான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ? இத்தனை காலமாய் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை காலமாய் நான் ஜெபித்தேன், இத்தனை காலமாய் நான் ஆராதனைக்கு செல்லுகிறேன், இத்தனை காலமாய் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில வறட்சி தீரவில்லை, என் இதயத்துக்குள்ளே குமரி கொண்டிருக்கிறாயோ? மகா வறட்சியான அனுபவத்தில் நான் முன்னோக்கி எப்படி செல்லுவது? அடுத்த கால் வைப்பது எங்கே? வறட்சி இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சி தான் இருக்குமோ என்று நீ அங்கலாய்ப்பாயானால் இதோ ஒரு அச்சாள் உனக்கு சாட்சியாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறாள். அவள் தன் புருஷனிடத்தில் அனுமதி பெற்றாள். இன்னைக்கு திருமணம் ஆயாச்சுன்னு சொன்னா புருஷன் வேலைக்கு போவாரு, வேலைக்கு போயிட்டு வீட்டில் வர்றதுக்கு வேலைக்கு போன பின்பு மனைவி சொல்லாமே சில நேரங்களில் தனக்கு விருப்பமான இடங்களுக்கு சென்று விட்டு புருஷன் வர்றதுக்கு முன்னால வர்றது உண்டு. தான் என்ன இடத்துக்கு போறேன், என்ன செய்கிறேன் என்ற அனுமதி வாங்காமல். என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிமார் யாராவது அமிதமாய் செய்வீர்களானால் வேத புஸ்தகம் அதற்கு அனுமதிக்கவில்லை. அநேக குடும்பங்களில் அது பிரச்சனையாகவும் இருக்கிறது. என்னிடத்துல ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே சொல்லவில்லை, அவள் அவளுக்கு விருப்பத்திற்கு நடக்கிறாள் என்று சொல்லி, ஆக கர்த்தருடைய வேத வசனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அவள் கடந்து வருகிறாள். 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். இன்னைக்கு மனசுல இஷ்டம் இருக்குது, விருப்பம் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு. இத்தனை வருஷமாய் 40 வருடமாய் கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கிறது. 35 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், இன்னும் 5 ஆண்டுகள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் வறட்சியும் கஷ்டமும் நெருக்கமும் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நீ இருதயத்துக்குள்ளே வேதனைப்பட்டு ஒருவேளை புலம்பிக் கொண்டு இராக்காலங்களிலே கண்ணீரோடு துக்கத்தோடு நீ இருப்பாயானால் ஆண்டவர் தம்முடைய வேத புஸ்தகத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு சாட்சியை வைத்திருக்கிறாள். அவள் புறப்படுகையில் கழுதையில் இருந்து கீழே இறங்கினாள். கழுதைக்கு மேலே உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டால் தகப்பன் ஆசீர்வாதம் எப்படி கொடுக்க முடியும்? அவள் கழுதை விட்டு கீழே இறங்கி தகப்பனிடத்தில் ஓடி போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டாள். அப்படியானால் நாம் இறங்க வேண்டிய சில கழுதைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. கழுதையினுடைய சுபாவம் என்ன? அது அசுத்தங்களை சாப்பிடும். அது சாப்பிடுகிறது அசுத்தங்களை. எவ்வளவு நல்ல ஆகாரத்தை கொடுத்தாலும் அது மறுபடியும் அசுத்தத்தை தான் சாப்பிடுவதற்கு அசுத்தமான இடத்துக்கு செல்லுகிறது. ஒன்று. இரண்டாவது, அதை யாராவது பின்ன நின்று கொண்டு அதை தட்டி நேரான பாதையை வழிநடத்தலாம் என்றால் அது பின்ன கால்களால் உதைத்து விடுகிறது. தன்னை வழிநடத்துகிறவர்களை உதைக்கிற பழக்கம். இன்னும் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, காட்டு கழுதை போல, கட்டப்படாத இருக்கிற காட்டு கழுதை போல சுற்றி நடக்கிற அனுபவம் என்று, யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு அனுபவம். 4, அது பொதி சுமக்கிறதுக்கு தான் அது உதவும். மண்ணா இருந்தா மண்ணு, பொதுவாக அழுக்கா
துணி துவைப்பவர்கள் வைத்திருக்கிற வாகனம் கழுதை. பொதி சுமக்கிறதுக்காக உதவுகிற ஒன்று கழுதை. எப்போதும் பாரமானதை சுமந்து கொண்டே இருப்பது. கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீ பாரமானதை சுமந்து 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 கொண்டு ஒரு கழுதையை போல நீ இருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. இந்த கழுதையின் அனுபவம் வாழ்ந்தது உனக்கு போதும். உன்னை வழிநடத்தின பெற்றோராகட்டும், உன்னை வழிநடத்துகிற ஊழியக்காரர்களாகட்டும், உன்னை வழிநடத்துகிற தேவ மனுஷர்களாகட்டும், நீ அவர்களை உன்னுடைய இருதயம் கொண்டு உதைக்கிறாயோ, உன்னுடைய வார்த்தைகளினால் அலட்சியப்படுத்துகிறாயோ, ஆசீர்வாதம் உனக்கு தூரமாய் இருக்கிறது. இந்த பகல் வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, இதுவரை நான் செய்து வந்த இந்த கழுதையின் சுபாவம் என்னை விட்டு மாற்றி போடும். ஆண்டவரே, எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தும் இன்னும் நீ பாவமான சுபாவங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அவைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் வரும்படிக்கு அவர் அன்போடு அழைக்கிறார். எவ்விதமான பாவியையும் தள்ளாத இயேசு, எவ்விதமான பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் தள்ளாத இயேசு, உன்னுடைய பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை உலகத்திற்கு தெரியாத அளவில் அந்தரங்க வாழ்க்கையில பாவத்துக்குள்ளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாயனால் ஆண்டவராய் இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது, உண்மை உள்ளது. யார் ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக நீர் மரித்தீர், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவியறோம் என்று தன்னை அர்ப்பணிப்பதோ, அவருடைய பாவங்களை அவர் மன்னித்து தம்முடைய புத்திரனாக புத்திரியாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அவர் மன்னித்து நம்முடைய பாவங்களை மாற்றி அதை வெண்மையாய் மாற்ற, பனியை போல மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த பகல் வேளையில் கழுதை என்று இறங்கி வர ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இவ்விதமாய் கட்டப்பட்டிருந்த கழுதையை அவர் தூரத்தில் தன்னுடைய இருதய கண்களினால் கண்டு அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அவரின் மேல் ஏறி பவனி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பி அந்த கழுதையை அவிழ்க்க சொல்லி அதன் மேல் ஏறி எருசலேமுக்கு நேராய் பவனி சென்றார். ஒருவேளை இந்த கழுதையுடைய சுபாவங்கள் உள்ள அனுபவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அவைகளை விட்டு உனக்குள்ளே அவர் பிரவேசித்து உன்னோடு கூட வாசம் பண்ண ஆண்டவரை இயேசு விரும்புகிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாய், இயேசுவை சுமந்து செல்கிற ஒரு கழுதையாய் இருக்க நீ விரும்புகிறாயோ? இப்பேற்பட்ட அந்த கழுதை என்று அவள் இறங்கினாள். தாப்பனிடத்தில் வந்து கேட்கிறாள். தாய் உண்டு, சகோதரன் உண்டு, இன்னும் அநேகர் அந்த வீட்டில் இருக்கலாம். இவள் வேறு யாரிடத்திலையும் போய் கேட்கல, அம்மா எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்கல. சகோதரர்களை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று கேட்கல. யார் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ளவரோ, யார் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரரோ அவரிடத்தில் போய் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலைக்காய், சமாதானத்திற்காக எங்கெல்லாமோ ஜனங்கள் ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு வியாதியிலிருந்து சுகம் இல்லை, எனக்கு பிசாசிலிருந்து விடுதலை இல்லை, எனக்கு நான் மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவது, இதற்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். தகப்பன் அன்போடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே அவள் வந்து அவள் கேட்கிறார், தகப்பனே என்று கூப்பிடுகிறாள். இவள் இறங்கி வருகிறதை
கண்டு தகப்பனுக்கு புரிஞ்சு போச்சு, என்னுடைய மகள் ஏதோ ஒன்றை விரும்பி அவள் என்னிடத்தில் வருகிறாள் என்று. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் தகப்பன். இந்த பகல் காலம் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன தர வேண்டும், உனக்கு நான் இனி செய்ய வேண்டியது என்ன என்று ஆண்டவர் அன்போடு கேட்கிறார். நீ கேட்க முடியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பாவத்தின் விடுதலை தாரும், எனக்கு சமாதானத்தை தாரும். ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று கேட்க முடியுமா? ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் வாடகைக்கு உள்ள வீட்டிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்று கேட்க உனக்கு மனம் உண்டோ? ஒருவேளை ரட்சிக்கப்படாத புருஷனோடு சகோதரியை நீ வாழ்ந்து வேதனை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்னுடைய புருஷனை ரட்சித்து எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்பதற்கு உனக்கு மனம் உண்டோ? கீழ்ப்படியாத பிள்ளைகள் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரை பார்த்து கேட்க மனம் உண்டோ? ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ரட்சித்து தாரும் ஆண்டவரே, இரத்தத்தால் என்னுடைய மக்களை கழுவியர்களும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மாற்றும் என்று கேட்க உனக்கு விருப்பம் உண்டு. இவள் கேட்கிறாள், தகப்பனே நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் தார். உம்மிடத்திலே அநேக நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்கிறது, உம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் எனக்கு தார். இப்போது தகப்பன் தன்னுடைய மகளை தூக்கி நிறுத்தி இப்போது அவன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தான். ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்தில் வருவாயானால் ஆண்டவர் நல்ல பங்கை உனக்கு அவர் தருவார். பரலோகத்திலும் பூமியிலும் ஆசீர்வாதங்களை உனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். பூலகத்தில் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தையும் அவர் உனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு சிறிய சம்பவத்தை கூட சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பெத்தானியாவில் ஒரு சின்ன ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் அன்பாய் நேசித்தார். தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு குடும்பம், 2 பெண்களும் ஒரு பையனும் உள்ள குடும்பம். நமக்கு தெரியும், மார்த்தாள், மரியாள், லாசர், ஆக 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம். இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் அன்பு கூர்ந்ததினாலே அந்த வீட்டில் பிரவேசித்து அவர்களோடு போஜனம் பண்ணி அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுத்து ஜெபித்து கடந்து செல்வது ஆண்டவருக்கு வழக்கமாக இருந்தது. இப்பொழுது ஒரு முறை இயேசு அந்த பெத்தானியா கிராமத்திலே வந்து மார்த்தாளுடைய வீட்டிலே உட்கார்ந்தார். இப்பொழுது திடீரென்று இயேசு வந்ததனால் இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்கள், இயேசு இவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்று நான் எப்படி கொடுப்பேன் என்று அங்கலாய்ப்போடு கூட மார்த்தாள் பற்பல வேலைகள், சமையல் பண்ற வேலை, இவர்களை உட்கார வைக்கிற வேலை, இவர்களை உபசரிக்கிற வேலைகள், இந்த எல்லா வேலைகளையும் தனியாக செய்து கொண்டே இருக்கிறார். இவருடைய சகோதரன் ஒருவேளை தூரத்தில் பொருட்களை வாங்க சென்றிருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில் உள்ளதான மார்த்தாளுடைய தங்கை மரியாள், அவள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும் மாறப்படாமல் இயேசுவுடைய பாதத்தின் அருகிலே போய் உட்கார்ந்தாள். அல்லேலூயா. உலக கவலைகளோ, உபசரிக்க வேண்டும் என்ற கவலைகளோ, ஆகாரம் உருவாக்க வேண்டும் என்ற கவலைகளோ, ஒரு கவலையும் அற்றவளாய் இயேசுடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்து இயேசுடைய திருவாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று அவர் கேட்பதற்கு ஆவல் உள்ளவளாய் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். சற்று நேரம் மார்த்தாள் பார்க்கிறாள், மரியாள் இப்போது வருவாள், இப்பொழுது வருவாள் என்று சொல்லி பார்த்து சோத்திரம், ஒருவேளை அப்பம் சுடுவதற்கு அவள் ஆயத்தப்படலாம், அல்லது ஒருவேளை கண்ணை அடித்து சமையல் பண்ணுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது வருவாள், எனக்கு உதவி செய்வாள் என்று பார்த்தபோது மரியாள் வரவில்லை. அது ஓடி போய் இயேசுவிடத்தில் நேரடியாய் பராதி சொல்லுகிறாள். இயேசுவே, இங்கே உடைய பாதத்திலே ஒரு மரியாள் இருக்கிறாளே, அவளை நீர் கவனிக்கவில்லையா? நான் மட்டும் இந்த வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் விதமாய் இந்த
உனக்கு கவலை இல்லையா என்று அவள் நேரடியாக இயேசுவிடத்தில் கேட்கிறாள். இப்போது இயேசு சொன்ன ஒரு பதில் உண்டு. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பணம் இல்லையே, ஆகாரம் வாங்குவதற்குள்ள பணம் இல்லையே, இவ்விதமாய் அநேக கவலைகள். எப்போது இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும்? எப்படி அப்பங்களை சுடுவது? எப்படி கறி சமைப்பது? இப்படிப்பட்ட நிறைய கவலைகளை நீ வைத்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த கவலை, வாழ்வை குறித்த கவலை, இந்த கவலைகள் எல்லாம் உன்னுடைய இதயத்தை ஆழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. தேவ பிள்ளையே, இப்பேற்பட்ட கவலைகளினால் நீங்கள் கவலைப்பட்டு துவண்டு போயிருக்கிறீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு, நம்மை நெருக்குகிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவுள் என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்னார், ஒருவன் கவலைப்படுகிறதுனால் ஒரு பலம் கூட்ட முடியுமோ அல்லது குறைக்க முடியுமோ? உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று. இந்த அருமையான பகல் வேளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலைகளை என்னிடத்தில் வைத்து விடு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளை போல கிறிஸ்துவாகிய நல்ல பங்கை, தேவகுமாரனாயிருக்கிற நல்ல பங்கை, தேவனாயிருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ள உனக்கு மனம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் உன்னோடு கூட இருப்பாராக. இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற எல்லா கவலைகளையும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீ இன்னைக்கு அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை கடனை தீர்ப்பதற்கு பணம் ஆண்டவர் அப்படி பொட்டலமா தந்துடுவார், அப்படியே நல்ல. என்னுடைய வார்த்தையினுடைய சாராம்சம், அதனுடைய நீக்கு போக்குகளை செய்து அதனுடைய வழிகளை கத்தர் உனக்காய் திறந்து தந்து உன்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னுடைய வியாதிகளுக்காய் சிலுவையில் மரித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தளவுகளால் நாம் குணமடைகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொன்னார். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் உட்கார, இயேசுடைய முகத்தை நோக்கி பார்க்க உனக்கு விருப்பம் உண்டோ? எல்லா பாரங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து, எல்லா கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து, எல்லா துக்கங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவரை நோக்கி பார்க்க உனக்கு மனம் உண்டோ? உன்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்திலே ஊற்ற உனக்கு மனம் உண்டோ? அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த இயேசுவை நல்ல மங்காய் தெரிந்து கொள்ள உனக்கு மனம் உண்டோ? அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். கல்வாரி சிலுவை உனக்காய் எனக்காய் மரித்த இயேசு, இதோ வானத்தின் கீழே பூமியின் மேலே சர்வ அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே, அத்தனை அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரராய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, இந்த இயேசுவை பங்காக நீ ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பம் உண்டோ? லோத்து உலகத்தை பங்காய் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தேவனை பங்காய் தெரிந்து கொண்டார். அத்சாள் வறட்சி கொடுத்த போதில் கூட தகப்பனிடத்திலே நல்ல பங்கை கேட்டு வாங்கி கொண்டாள். மரியாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஓடிக்கொள்கிறாயோ அல்லது தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ ஆசைப்படுகிறாயோ? அவர் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை சரியான பாதையில் நடத்த, நல்ல வழிகளில் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நாம் மறுபடியும் அதை வாசிப்போமானால் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது: கர்த்தர் என் சுதந்திரமும்
என் பாத்திரத்தின் பங்கமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரத்தை உனக்கு தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை போல, அத்சால் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை போல, மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை போல, கிறிஸ்துவாகிய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதுவரை உலகத்தை தேடி, இதுவரை உலகத்தில் உள்ளவைகளை தேடி நீ ஓடுவாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலான கிறிஸ்துவை தேடுங்கள். அப்பொழுது சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தால் அவர் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிக்கிறேன். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலிட்டு நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்து கூட நல்ல பங்காகிய கிறிஸ்துவை நான் இன்னும் சோதரிக்க முடியவில்லை. இன்னும் நான் பாவ வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். மாத்தாளை போல கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த கலக்கம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கலக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி, ஆண்டவரே என்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவாகிய நல்ல பங்கை நான் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார் என்று சோத்திரம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் ஆழ்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை இந்த பகல் வேளையில் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான், அனுதினம் நீ வழி நடத்தும். குயவன் கையில் களிமண்ணு நான், அனுதினம் நீ வழி நடத்தும். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான், அனுதினம் வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான், அனுதினம் வணங்கிடுமே. ஆண்டவரே, தேவனுடைய கை கண்மணி போல் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களில் தந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க பாத்திரமாக, எங்களை ஆசீர்வாதம் பாத்திரமாக நீ உருவாக்குகிறார். என்னென்ன தேவைகளோடு என்னென்ன பாரங்களோடு ஆண்டவரே தம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவைகளை சந்தித்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். உண்மையே பங்காய், உண்மையே சுதந்திரமாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஜெபிக்கிற அத்தனை தம்முடைய பெயருமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட அத்தனை தம்முடைய பெயருமே தெய்வீக கிருபை சமாதானம் ஆட்கொள்ளக்கூடிய பார்த்து செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பது உடைய வரைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆழ்த்தப்பட்டவர்கள் கர்த்தரை உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நன்மை பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை இந்த பரிசுத்த நாளில் சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பாராக.